என் அன்பு குழந்தையே, வெள்ளிக்கிழமை இரவுக்குள் இந்த வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டுவிடு. உன்னுடைய பிள்ளைக்கு துரோகத்தை செய்த ஒருவரின் இல்லத்திலிருந்து உனக்கு நல்ல செய்தி ஒன்று வரப்போகிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை சரியான முறையில் சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்ற இந்த நேரம். எக்காரணம் கொண்டும் என் மீது என் பிள்ளை சந்தேகப்பட்டு விடாதே. ஏன் தெரியுமா? எங்கே அம்மா இவர்கள் இல்லத்திலிருந்து செய்தி வருகிறது என்று நீ கேட்க தொடங்கி விட்டாய் அல்லவா? இது எதனால் நடக்கிறது? யாரால் நடக்கிறது? எப்படிப்பட்ட விஷயங்களால் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்று மாறுகிறது என்பதனை எல்லாமும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் இனி உனக்கு தரும் ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ ஒரு சேர முழுக்க கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு சரியாக நான் நடத்தி கொடுக்கும் இந்த நேரம். இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. இந்த பிரத்யங்கரா நான் இருக்க உனக்கு நடப்பது எல்லாமும் இனி கொஞ்சமாக உன்னை வாழ்க்கையில் ஆட்டி படைக்கும் துரோகங்களுக்கு நிச்சயமான முற்றுப்புள்ளியை வைத்தே தீரும் என்பதனை மறக்காதே. பிரத்யங்கரா சொல்லிவிட்ட ஒவ்வொரு நிலையிலும் உனக்கான இந்த வாழ்க்கையை நான் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்க எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை மறக்காதே. என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. தெய்வம் உனக்கு ஒன்றை எடுத்துச் சொல்லும் நேரம். இதை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டிய நேரம். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று என் பிள்ளைக்கு இந்த பிரத்யங்கரா ஒவ்வொரு முறையும் சொல்லி இருந்தாலும் கூட சில விஷயங்களை எல்லாமும் நாம் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. எதனால் நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தெளிவு இருக்கிறது. என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்கும் எல்லா சந்தர்ப்பங்களையும் நம் தெய்வம் கொடுக்கின்ற வாய்ப்புகளோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தோமானால் ஒவ்வொன்றிலும் நாம் விரும்புகின்ற விஷயங்கள் எல்லாமும் நமக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இந்த தெய்வம் உனக்கு கொடுப்பதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. நான் சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா மாற்றங்களும் வந்து கொண்டிருக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எதிலும் ஒரு நல்லது நமக்கு நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நாம் ஒவ்வொன்றையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிலும் ஒரு மாற்றம் வரும் என்றுதான் இந்த வாழ்க்கையை நாம் முன்னோக்கி அழைத்து கொண்டு வருகிறோம். அப்படி இருக்கும் பொழுது இனி நமக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு எண்ணம் வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்ற ஒரு சிந்தனை வேண்டும். ஒவ்வொன்றையும் புரிந்து நடந்து கொள்ளும் இந்த நேரம். இந்த பிரத்யங்கரா சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லாமும் ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும் இது போன்ற நேரங்களில் உன்னை சூழ்ந்து வரும் பல விஷயங்களை நீ சரியாக உணர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னை சுற்றி நடக்கும் பல சூழ்ச்சிகளும் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு இந்த தெய்வத்தின் அருளோடு என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளும் எந்த நாளும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்படுகின்ற ஒன்றை உனக்கு நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்றுதான் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். எந்த நேரத்திலும் உன்னை கைவிடாத அன்பை நான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பிரத்யங்கரா எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளை அறிந்து புரிந்து உனக்காக வருகின்ற நேரங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் சரியாக உனதாக்கிவிட வேண்டும். உன் முன்னால் நான் நிற்கும் இந்த நேரம் இனி உனக்கு கிடைக்கும் எந்த ஒரு தருணங்களையும்
அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் நீ தொலைக்க முடியாதல்லவா? எந்த ஒரு கஷ்டத்திலும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக சரியாக மீட்டெடுத்து கொண்டிருக்கிறாய். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு துன்பங்களிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையை கவனமாக நீ மீட்டு வந்து கொண்டுதான் இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதையும் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நான் தெளிவுபட உனக்கு எப்பொழுதும் சொல்லிவிட தயாராக இருக்கிறேன் என்பதனை மறக்கக்கூடாது. பிரத்யங்கரா, கொடுக்கின்ற ஓர் அன்பு யார்தான் வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள்? யார்தான் நமக்கு அது வேண்டாம் என்று நினைத்து விடுவார்கள்? யாராக இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் நமக்கு தெய்வம் கொடுக்கின்ற அன்பு போதும் என்றுதான் சொல்வார்கள் அல்லவா? ஏமாற்றங்களை அதிகமாக சந்தித்த இந்த வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் முழுமையான தெளிவை பெறுகிறோம் எனும் பொழுது எதற்குமே நாம் கலங்க மாட்டோம். எந்த ஓரிடத்திலும் நாம் எதையும் விட்டு கொடுத்து விட மாட்டோம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா, சொல்ல சொல்ல இனி எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். காலம் உனக்கு எதையும் எடுத்து சொல்ல வேண்டிய நேரம், எந்த தேவையிலும் உன்னை சரியாக புரிய வைக்கும் இந்த நேரம். இனி ஒட்டு மொத்தமாக இந்த தெய்வம் உனக்கு ஏகப்பட்ட விஷயங்களை சரியாக சொல்லிக் கொடுக்க காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என்பதனை மறக்காதே. தெய்வம் இருக்கிறது என்னும் நிலையில் நாம் யோசிக்கும் இந்த விஷயங்களோடு நீ ஒவ்வொன்றையும் தொடர்பு படுத்திப்பார். அம்மா சொல்வது உனக்கு புரிய வரும். உன் பிள்ளைக்கு காயங்களை கொடுக்க நினைத்தவர்களின் இல்லத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது என்றால் அது எந்த அளவிற்கு மிகவும் உணர்வு பூர்வமான ஒரு செய்தியாக இருக்க முடியும்? சற்று ஆழமாக நீ சிந்தித்துப்பார். எதையுமே சர்வசாதாரணமாக தெய்வம் நடத்துவதில்லை. எதையுமே அவ்வளவு சுலபமாக தெய்வம் உன் வாழ்க்கையில் கொடுப்பதும் இல்லை. எல்லாவற்றிலும் ஒரு உண்மையை கண்டறியும் நேரம், எல்லாவற்றிலும் ஒரு தெளிவை பெறுகின்ற நேரம் இந்த பிரத்யங்கரா. சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் அத்தனையும் மாறும் என்பதனை நீ மறக்காது. அத்தனை விஷயங்களிலும் நிறைவான மனநிலையோடு நான் உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது அதனை நீ உணரத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடுகின்றவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு விஷயம் நடக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கை சர்வசாதாரணமாக எதையும் விட்டு விடுவதில்லை. யாரையும் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கை தொலைத்து விடுவதும் இல்லை. இந்த நேரமும் இந்த காலமும் இனி உன்னோடு இருக்கும் இது போன்ற நேரங்களிலும் உனக்கு நான் கொடுப்பதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் நேரங்களில் எல்லாமும் பிரத்யங்கரா, உன்னுடைய பிள்ளையை பற்றிய பல விஷயங்களை நான் அதிகமாக ஆராய்ந்து பார்க்கிறேன். உன் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை நான் என்னவென்று புரிந்து கொள்ள நினைக்கிறேன். பொதுவாக நம்முடைய வாழ்க்கை என்பது நம்மை பற்றிய கவலைகளை தாண்டி நம் பிள்ளைகளை பற்றிய கவலைகளைத்தான் நமக்கு அதிகமாக கொடுக்கிறது. நம் பிள்ளைகளை பற்றிய சிந்தனைகளைத்தான் நமக்கு அதிகமாக கொடுக்கிறது. அவர்களை பற்றிய உணர்வுகளைத்தான் நமக்கு அதிகமாக கொடுக்கிறது. நமக்கு என்ன நடந்தாலும் அதை நாம் தாங்கிக் கொள்வோம். ஆனால் நம் பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை நம்மால் பொறுத்து கொள்ள முடியாது. அதற்காக நாம் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் என்னவென்றும் ஏதுவென்றும் பார்த்து பார்த்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பாதிப்பையும் அடைந்துவிடக்கூடாது என்பதில் நாம் முழுக்க முழுக்க கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் சரியாக நாம் என்னவென்று உணரும் இந்த காலகட்டம், இனி நடக்கும் விஷயங்களோடு இந்த தெய்வம் உணர்த்தும் விஷயங்களோடு நீ எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. தாய் இருக்கையில் என் பிள்ளைக்கு என்ன கவலை? இந்த பிரத்யங்கரா, நான் இருக்கையில் உனக்கு என்ன வருத்தம்? எது நடந்தாலும் சரி, அதிலிருந்து உனக்கு நிச்சயமாக ஒரு தெளிவு கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய துரோகம்
அதாவது உன் பிள்ளையின் வாழ்க்கையில் கெடுதலை செய்ய நினைத்த ஒருவரினுடைய வாழ்க்கை, உன் வாழ்க்கையில் இவர்கள் கொடுத்த இந்த துரோகத்தை என் பிள்ளையினால் ஒருபோதும் மறந்துவிட முடியவில்லை. இந்த துரோகத்தை எண்ணி எண்ணியே என் பிள்ளை அதிகமாக கலங்கி போயிருக்கிறாய். இந்த துரோகத்தை நினைத்து என் பிள்ளை அதிகமாக நீ வருத்தம் கொண்டு நிற்கிறாய். இந்த துரோகம் உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதுமே அதிகமாக சோதனைப்படுத்தியது மட்டுமல்லாமல் மிகுந்த மனவேதனைக்கும் உன்னை ஆளாக்கி இருக்கிறது. என் பிள்ளை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் கொடுத்த இந்த வாழ்க்கையை நினைத்து இதுவரையிலும் நீ கலங்கியது போதும். இனி எதற்குமே நீ கலங்க வேண்டாம். இனி எதற்குமே என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். உன் முன்னால் நின்று நான் சொல்லும் இந்த விஷயங்களோடு இனி எதையுமே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எதையுமே என் பிள்ளை நீ விட்டுவிட நினைக்காதே. பிரத்யங்கரா உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. ஒட்டு மொத்தமாக ஒரு சேர நான் உன் முன்னால் கொண்டு வந்து தருகின்ற எல்லாமுமே இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன்னை சரியாக நிலைத்திருக்கச் செய்யும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான மனநிறைவோடு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உன்னை தெரிய வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. பிரத்யங்கரா என்ற தெய்வத்தினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற பல விஷயங்களை கண்டு இனி எப்பொழுதும் நீ பேரானந்தம் அடையத்தான் வேண்டும். உன்னோடு நின்று நான் சொல்வதில் நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சி அடையத்தான் வேண்டும். நாம் நினைத்து பார்த்து இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது சர்வசாதாரணமாக ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் கெடுதலை செய்து விடுகிறார்கள். ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் கெடுதலை நடத்த இவர்கள் ஒரு நொடிப்பொழுதும் சிந்திக்கவில்லை. இவர்களினுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது தெரியுமா? நீ பெற்ற பிள்ளையினுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பல விஷயங்களை கொண்டு வந்து விட்டார்கள். அதாவது நீ பெற்ற பிள்ளையினுடைய மனது ஏற்கனவே அங்கும் இங்குமாக அலைபாய்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி அலைபாய்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில்தான் இவர்கள் சரியாக அவர்களோடு பேசுவது போல அவர்களை தொடர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்குள் தேவையில்லாத சிந்தனைகளையும் எண்ணங்களையும் கொடுத்து விட்டார்கள். இது எப்பொழுதுமே அவர்களினுடைய மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் குறை சொல்லி அந்த பிள்ளைக்கு இங்கு முக்கியத்துவம் கிடைக்கவில்லை என்று சொல்லி தேவையில்லாத விஷயங்களினால் அவர்களினுடைய மனதை நொறுக்கி விட்டார்கள். இந்த பிள்ளையானது இதையெல்லாமும் கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை நினைத்து கதறத் தொடங்கிவிட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை நினைத்து இந்த பிள்ளையானது அதிகமாக யோசிக்க தொடங்கிவிட்டது. ஏன் நமக்கு இப்படி எல்லாமும் நடக்கிறது? நம் வீட்டில் ஏன் நம்மை பாரபட்சமாக பார்க்கிறார்கள் என்பது போன்ற ஒரு உணர்வை அந்த பிள்ளைக்கு இவர்கள் கொடுத்து விட்டார்கள். அதாவது வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இவர்களுக்குள் பாகுபாடுகளை காட்டுவதாகவும் இவர்களுக்குள் தேவையில்லாத எண்ணங்களை விதைப்பதாகவும் தேவையில்லாமல் ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்களுக்குள் புகுத்தி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. எந்த ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் சரி, அந்த விஷயத்தில் எப்பொழுதுமே முழுமையாக ஒன்றை கொடுப்பதில்லை. உண்மையை அவர்களுக்கு தெரியப்படுத்துவதில்லை. அதற்கு பதிலாக தேவையில்லாத விஷயங்களுக்குள் அவர்களை நுழைத்துவிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள் அவர்களை தலையிட வைத்து அவர்களை அதிகமாக கலங்க வைத்து விட்டார்கள். இந்த பிள்ளையோ நம்மோடு பேசுகின்றவர்கள் நமக்கு நல்லதை தவிர வேறு எதை செய்வார்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு இருந்து கொண்டிருந்ததனால் அந்த பிள்ளையும் இதையெல்லாமும் முழுக்க முழுக்க நம்பிவிட்டது.
இப்படியெல்லாமும் கூட இந்த மனிதர்கள் செய்வார்களா என்பது அந்த பிள்ளை தெரிந்திருக்கவில்லை. இது போன்ற நேரம், இது போன்ற விஷயம் என்று ஒவ்வொன்றிலும் எல்லாவற்றையும் யோசித்து பார்க்க வேண்டும். நம் வீட்டில் இருக்கின்றவர்களை பற்றி ஒருவர் குறை சொல்லும் பொழுது அதை நாம் ஒருபோதும் நமதாக எடுத்து கொள்ளக்கூடாது என்பதை முதலில் இவர்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த பிள்ளைகளுக்கு நம் குடும்பத்தில் இருப்பவர்களை இன்னொருவரிடம் விட்டு கொடுக்க கூடாது. அவர்கள் நம்மை விட்டு கொடுப்பதாக யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு புரிதல் இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புரிதல் இல்லாமல் போனதனால் இந்த குழந்தையை இவர்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டார்கள். என் குழந்தையே, உன் பிள்ளைக்கு இது தெரியவில்லை என்று நானும் குறை சொல்ல வரவில்லை. எது நடந்தாலும் கொஞ்சம் விழிப்போடு தான் நாமும் இருக்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் முழுக்க முழுக்க இனி எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தேடி வரும் எல்லா உண்மைகளையும் நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த ஒரு தேவையிலும் இந்த தெய்வம் உன்னை விட்டுவிடாது என்பதனை நீ புரிந்து கொள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த தெய்வம் உன்னை விட்டு விலகாது என்பதனை நீ புரிந்து கொள். இந்த பிரத்யங்கரா நான் இருக்க என்றும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னோடு அம்மா சொல்வது போல இந்த பிள்ளைகளினுடைய மனதில் இருக்கும் இது போன்ற தேவையற்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் முதலில் இந்த பிள்ளைகளுக்கு இல்லாமல் போக வேண்டும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் சொல்வது போல ஒவ்வொன்றையும் நீ கவனத்தில் கொண்டால் இவையெல்லாமும் உனக்கு என்றோ புரிந்திருக்கும். உன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் அவர்களும் வீட்டில் அதிகமான நேரம் கிடைக்காததனாலும் வீட்டில் இருக்கின்றவர்கள் அதிகமாக பேசாமல் ஒதுங்கி இருப்பதனாலும் அவர்களினுடைய மனது எப்பொழுதுமே நொறுங்கி போய்தான் இருக்கிறது. அவர்களினுடைய மனது எப்பொழுதும் தேவையில்லாத எண்ணங்களுக்குள்ளேயே தான் இருந்து கொண்டிருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிவிடுகின்ற மனநிலையில்தான் இந்த பிள்ளை இருந்திருக்கிறது என்பது உண்மை. இதையெல்லாமும் உணரும் காலம் வரும்போதும் இதையெல்லாமும் புரிந்து கொள்ளும் இந்த நேரம் வரும்பொழுதும் ஒவ்வொன்றிலும் நமக்கு தெரிகின்ற விஷயங்கள் எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் முழுக்க முழுக்க இந்த பிள்ளைகள் யோசிக்க மறந்து விட்டார்கள். சுற்றி நடக்கும் விஷயங்களை புரிந்து கொள்ள இவர்கள் மறந்து விட்டார்கள். இப்பொழுது என்னவாக இருக்கிறது, இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாமும் நடக்கிறது என்று யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இந்த பிள்ளைகள் தவறான ஒரு பாதையில் நிச்சயமாக சென்றுவிடக்கூடாது. தவறான ஒரு விஷயத்திற்குள் ஒரு பொழுதும் அடியெடுத்து வைத்துவிடக்கூடாது. இதனை சில காலத்திற்கு முன்பாகவே இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்லி புரிய வைத்து விட்டேன். ஆனால் நீ அதற்கு சரியான சில தீர்வுகளையும் காண தொடங்கிவிட்டாய். யார் இதையெல்லாமும் செய்தார்களோ, யாரால் இந்த விஷயங்கள் எல்லாம் நடத்தப்படுகிறதோ, இவர்கள் எல்லோருமே இப்பொழுது என்னவாக மாறி இருக்கிறார்கள் தெரியுமா? இவர்களுக்கு என்ன துன்பம், என்ன சோதனை உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, இன்று அவர்களின் பிள்ளைகள் அது போன்ற ஒரு நிலைக்குள் தள்ளப்படுகிறார்கள். அவர்களினுடைய பிள்ளைகளினாலேயே அவர்களுக்கு தலைகுனிவு ஏற்பட போகிறது. நாம் இப்படியெல்லாமும் நடக்க வேண்டாம் என்று நினைத்தாலும் அவர்கள் செய்த பாவம் கர்மவினை நிச்சயமாக அவர்களை ஆட்டி படைக்காமல் போகாது. அவர்களுக்கான விஷயங்களை கொடுக்காமல் போகாது. அது யார் நினைத்தாலும்
தடுக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.